தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. நித்யா மேனன் செஞ்சது சரியா? நித்யா மேனன் தீண்டாமையை கடைபிடிக்கிறாரா அப்படின்னு நித்யா மேனன் மீது சமூக வலைதளங்கள்ல இருந்து ரசிகர்கள் ஏகப்பட்டமான விமர்சனங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நித்யா மேனன் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு அப்படின்னு தென்னிந்திய படங்களில் நடித்து ஒரு முன்னணி நடிகையாக இப்போ இருக்காங்க. தமிழில் அவங்க சித்தார்த் நடிப்பில் வெளியான 180 திரைப்படம் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானாங்க. அதுக்கு பிறகு வெப்பம், 24, ஓகே கண்மணி, காஞ்சனா, மெர்சல் அப்படின்னு பல திரைப்படங்களை நடித்தாங்க. குறிப்பாக ஓகே கண்மணி திரைப்படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்காக தமிழ்நாட்டில் அமைஞ்சது. நிறைய ரசிகர்களையும் அவங்களுக்கு கொண்டுட்டு வந்தது. அதுக்கு பிறகு நடிகர் விஜயோடு நடித்த மெர்சல் திரைப்படத்திலையும் அவங்களுடைய கதாபாத்திரம் பாராட்டும்படியாக அமைஞ்சது. தொடர்ந்து நல்ல நல்ல படங்களில் அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை தமிழ்நாட்டில் உருவானாங்க. இந்த சூழலில் இப்போ நித்யா மேனன் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் பலரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. அதாவது அவங்க தீண்டாமையை கடைப்பிடிக்கிறாங்களா அப்படின்ட்டு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுடைய நடிப்பில் காதலிக்க நேரமில்லை திரைப்படம் வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியமில் நடந்தது. அப்போ நித்யா மேனன் அங்கே செஞ்ச சில விஷயங்கள் தான் இப்போ பேசுபொருளாக இருக்குது. அப்போ மைக்கு முன்னாடி பேச வர நித்யா மேனன் கிட்ட அங்கே இருக்கிற பிஆர்ஓ வெல்கம் பண்ணி கை கொடுக்க போகிறாரு. அப்போ நித்யா மேனன் வந்து கை கொடுக்க மறுக்கிறாங்க. எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, என்னால் உங்களுக்கு கோவிட் எதுவும் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி அவங்க கை கொடுக்குறத அவாய்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் கை கொடுக்கல அப்படின்ற மாதிரி அது அப்படியே விட்டாங்க. பட் ஆனால் திரும்பவும் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நடிகர் வினய் அங்கே வந்திருக்காரு. வினய் கூட அவங்க ஹக் பண்ணுறது, அதுக்கு மட்டும் இல்லாமல் நடிகர் மிஷ்கின் வந்திருக்காரு. மிஷ்கினுக்கு அவங்க கணத்தில் கிஸ் பண்ணுறது, ஜெயம் ரவி ஹக் பண்ணுறது அப்படின்னு இந்த மாதிரியான சில விஷயங்களும் வீடியோ காட்சியாக ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது ஒரு பிஆர்ஓ கை கொடுக்க வரும்போது எனக்கு கோவிட் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறேன் நித்யா மேனன் ஏன் மற்ற நடிகர்கள் கூட இவ்வளோ க்ளோஸாக பண்ணுறாங்க? அப்போனா அவங்க வந்து ஆள் பார்த்து பழகுறாங்களா, அவங்க வந்து தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு அவங்க மீது இப்போ இணையவாசிகள் ஏகப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வருஷம் நித்யா மேனன் நடிப்பில் இந்த காதலிக்க நேரமில்லை திரைப்படம் இப்போ ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி அடுத்து ஏப்ரல் 10 நடிகர் தனுஷ் கூட அவங்க இட்லி கடை அப்படின்ற திரைப்படத்திலுமே நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படமே ரிலீஸ்க்கு ரெடி ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க தனுஷ் கூட நடித்த திருச்சிற்றம்பலம் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படத்தில் சோபனா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நித்யா மேனன் நடிச்சிருப்பாங்க. அந்த சோபனா கேரக்டர் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. குறிப்பாக அந்த கதாபாத்திரத்துக்காக அவங்களுக்கு தேசிய விருதும் கிடைச்சது. சினிமாவில் இருந்து நான் ஓய்வு பெற போகிறேன், சினிமாவில் நடிக்கிறது விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு பேட்டியில் கூட ரீசெண்டாக அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி, அதாவது இந்த சோபனா கதாபாத்திரம் மாதிரி தங்களுக்கு ஒரு மனைவி வரமாட்டாங்களா, தங்களுக்கு ஒரு தோழி வரமாட்டாங்களா அப்படின்னு அந்த படம் பார்த்த பிறகு பலருமே நித்யா மேனனை கொண்டாடினாங்க. அந்தளவுக்கு அவங்களுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்டிருந்தது. ஸோ இப்போ இப்படி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போ இந்த காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டில் நித்யா மேனன் செஞ்ச சில விஷயங்கள் வந்து இப்போ கான்ட்ரவர்சியாக அப்படியே மாறி இருக்கு. நடிகர்கள்கிட்ட, இயக்குநர்கள்கிட்ட அவங்க சகஜமாக பழகுறாங்க, கை கொடுக்குறாங்க, ஹக் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒரு பிஆர்ஓ கை கொடுக்கும்போது அவங்க கை கொடுக்க மறுத்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ சமூக வலைதளங்களை விவாதமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. பலருமே தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுருக்காங்க. சினிமாக்காரனை ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க, சினிமா நடிகை பின்னாடி இப்படிலாம் நீங்கள் போகணுமா, இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்ற மாதிரி நித்யா மேனனுக்கு எதிராகவும் சில கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. நித்யா மேனனுக்கு ஆதரவாகவே சிலர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால் அது பண்ணியிருந்திருக்காங்க. மேபி இது வந்து அவங்க வேணும்னே பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம் தான். மேபி அவர் பிஆர்ஓன்றதுனால சொன்னோன்னு கேட்டுப்பாரு, அதனால் இது பண்ணிருக்காங்க. மற்ற நடிகர்கிட்ட அப்படி நம்ம நடந்துக்க முடியுமா, அவங்க ஏதாச்சும் நினச்சிப்பாங்க அப்படின்றது கூட அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு நித்யா மேனனுக்கு ஆதரவாகவும் ஒரு பக்கம், நித்யா மேனனுக்கு எதிராகவும் சில கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நித்யா மேனனுடைய இந்த ஒரு செயல் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.